नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नश्च प्रायेष भद्रेषु नित्यं भावदं सेवया भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रे படிக்கிறேன் 1.6.3 ஸ்வயம்புவோ கயா வ்ருத்யா வர்த்திதம் தே பரம்பயः கதம் சாயிதம் உதஸ்ராக்ஷி काले प्राप्ते कलेवरम प्रभु translation. O son of Brahma, how did you pass your life after initiation, and how did you attain this body, having put your old one in due course? Purport. Sri Narada Muni in his previous life was just an ordinary maid servant son, so how he became so perfectly transformed into the spiritual body of eternal life, bliss and knowledge is certainly important. Sri Vyasadeva desired him to disclose the facts for everyone's satisfaction. ஸோ அதனால் நாரதமுனி எப்படி இப்படி பக்தி சேவையில் வந்தார், எப்படி இந்த மாதிரி அவருக்கு சச்சிதானந்த பாடி கிடைச்சதுன்னு சொல்லி அவருக்கு ஆர்வம் வியாசதேவ். அதனால் கேட்குறார், ஓகே எப்படி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஓல்டு பாடியை விட்டு இந்த மாதிரி உங்களுக்கு உடல் கிடைச்சது, என்ன பண்ணீங்க இனிஷியேஷனுக்கு அப்புறம்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே அடுத்து 4 படிக்கலாம். प्राकल्प विषयामेधा स्मृतिं ते मुनिसत्तमा नय्येष भवदा काला येष सर्व निराकृतिः. विवेक படிங்க பிரபு. முனிவரே, நாளடைவில் காலம் அனைத்தையும் அழித்து விடுகிறது. அவ்வாறு இருக்க பிரம்மாவின் முந்தைய காலத்தில் நிகழ்ந்த இவ்விஷயம் எப்படி காலத்தால் கலைக்கப்படாமல் இன்னமும் பசுமையாகவே தங்களது நினைவில் நிற்கிறது? பொருளுரை. ஜடவுடல் அழிந்த பிறகும் ஆத்மா அழிவதில்லை, அதை போலவே ஆன்மீக உணர்வும் அழிவதில்லை. ஸ்ரீ நாரதர் முந்தைய கல்பத்தில் அல்லது முற்பிறவியில் ஒரு ஜட உடலை பெற்றிருந்த போதும் ஆன்மீக உணர்வை அவர் வளர்த்து கொண்டிருந்தார். ஜட உடலில் உள்ள உணர்வு என்பது ஜட உடலின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட ஆன்மீக உணர்வே. இவ்வுணர்வு தாழ்ந்ததும் அறியக்கூடியதும் நெறி தவறியதும் ஆகும். ஆனால் ஆன்மீக நிலையில் உள்ள பரம உணர்வு ஆத்மாவிற்கு நிகரானதும் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாததும் ஆகும். ஸோ அதனால் ஆன்மா அழியாது. ஓகே, உங்களுக்கு எப்படி முந்தின நாள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மெமரியில்? எங்களுக்கு நேற்று சாப்பிட்டதே எந்த ஞாபகம் இல்லை. உங்களுக்கு முந்தின பிறவியில் பிரம்மாவுடைய முன்னடே அது எப்படி நான் ஒரு முந்தினா எப்படி பாருங்க, 860 கோடி வருடங்கள் பிரம்மாவுடைய ஒரு டே 24 hours, 430 கோடி வருடங்களுக்கு முன்னால் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு மெமரி. ஓகே, அதை கேட்குறாரு. ஓகே 5 படிக்கலாம். நாரதவாச்ச பிக்ஷுவே விப்ரவசிதே विज्ञान आदेस्त्रुभिर्मम वर्धमानो वयस्याध्ये तदा ये तथाकाशनम् अकारशम्. ओके ओके सना पर पढ़ेंगे. Hare Krishna Prabhuji. Translation. Sri Narada said, the great sages who had imparted scientific knowledge of transcendence to me departed for other places, and I had to pass my life in this way. Purport. In his previous life, when Narada ji was impregnated with spiritual knowledge by the grace of the great sages, there was a tangible change in his life, although he was only a boy of 5 years. That is an important symptom visible after initiation by the bona fide spiritual master. Actual association of devotees brings about a quick change in life for spiritual realization.
how it is so acted upon the previous life of Sri Narada Muni is described by and by in this chapter. Hare Krishna. Thank you, Prabhu. Hare Krishna. ஸோ இதில் பாருங்களேன், முக்கியமாக ஒரு பாயிண்ட் என்னன்னா, இனிஷியேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகிடுமா, அவருடைய லைஃப் மாறிடும். ஓகே, there is an important symptom visible after initiation by the bona fide spiritual master. Tangible change in his life. முக்கியமான மாற்றங்கள் வருன்றான். ஆனால் இனிஷியேஷன் கிடைச்சதுன்னு சொல்லி தலைகாலம் தெரியாமல் ஆடக்கூடாது. ஓகே, யாரையும் மதிக்க மாட்டேன், நான் யார் தெரியுமா, இனிஷியேஷன் வாங்கிட்டேன், பெரிய ஆள் ஆகிட்டேன், அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்லியிருக்காரு, tangible effect changes will be there. எம்யாத்மனா புனர்மோகம் ஏவம் யாசிசி பாண்டவா ஏன பூத்தான விசேஷானி திருக்ஷேஷி ஆத்மனி அத்தோமயி. இனிஷியேஷன் ஆகணும் என்ன ஆகும்னு சொல்லி பகவத்கீதையில 4:35 சொல்றாரு, 4.35 சொல்றாரு கிருஷ்ணன். அவருக்கு மோகமே இருக்க, புனர்மோகமே இருக்க, எல்லாரும் உடல்லையும் வந்து கிருஷ்ணனை பார்க்கலாம். இதுதான் அவர் இனிஷியேஷன் சிம்டம். அப்போ இனிஷியேஷன் வாங்கிட்டோமா இல்லையா, அவர் கொடுத்துட்டாரு, நம்ம என்ன இல்லை பெற்றுக்கொள்ளல ஃபுல்லாக. ஓகே, ஸ்டார்ட் பண்ணல இருக்கோம். ஓகே, அதுதான் நம்ம இனிஷியேஷன். அது மாதிரி சேஞ்ச், tangible சேஞ்ச் ஆகும். பாய் இஸ் only 5 years old, but there's a tangible change in his life. ஓகே, ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் வர ஆரம்பிக்கணும். அப்படி வரலைன்னா அட்லீஸ்ட் நம்ம அதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, நம்ம கீழே இருக்கோம், இந்த மாதிரி ஃபீலிங் வரணும். நம்ம எல்லாரையும் கருமையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கீழே இருக்க பாரு, இனிஷியேஷன் வாங்க, நான் இருந்தேன் பாரு மேலே, அப்படி கிடையாது. அது இனிஷியேஷன் கிடையாது. ஓகே, இனிஷியேஷன் மீன்ஸ் யூஆர் ஸ்டார்டிங். ஓகே, யூஆர் ஸ்டார்ட் அவர் லைஃப் இன் ஸ்பிரிச்சுவல். அவ்வளோதான், ஆன்மீகத்தில் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ 6 படிக்கிறோம். ஈஸ்வரி மாதாஜி 6வது ஸ்லோகம். ஏகாத்மஜா மே ஜனனி யோஷிர்மூதான சா கிங்கரி மய்யாத்மஜே அனன்யகதோ சக்ரேஷேஹா அனுபந்தனம். சாதாரண ஒரு பெண்மணியாகவும் வேலைக்காரியாகவும் இருந்த எனது தாய்க்கு நான் ஒரே மகனாக இருந்தேன். அவருக்கு நான் ஒரே வாரிசாக இருந்ததால் அவளை பாதுகாப்பதற்கு வேற யாரும் இருக்கவில்லை. அன்பால் அவள் என்னை கட்டிவிட்டாள். ஹரே கிருஷ்ணா. ஒரே பையன் தான். ஓகே, வேலைக்கார பையன், வேலைக்கார அம்மா, அவங்களுக்கு ஒரே பையன். இது எப்படி வேலைக்காரமான பிறந்தாங்கிறது அது பெரிய இது, அது நாரது அப்புறம் சொல்வார். ஓகே, இப்போ வந்து இந்த கதையை பார்க்கலாம். ஓகே, இப்போ 7வது ஸ்லோகம் கார்த்திக் பிரபு நீங்கள் படிக்கணும். சாஸ்வதந்திரா ந கல்பாசீத் யோ க்ஷேமம் மம இச்சதி ஈஷஸ்ய ஹி வசே லோகோ யோஷா தாருமயி யதா. படிங்க பிரபு. ஹரி கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு. அவள் என்னை நன்றாக கவனித்துக் கொள்ள விரும்பினாள், ஆனால் அவள் சுதந்திரமாக இல்லாததால் எனக்காக அவளால் எதையுமே செய்ய முடியவில்லை. உலகம் பரமபுருஷ பகவானின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆகவே ஒரு பொம்மலாட்டக்காரனின் கை பொம்மையாகவே அனைவரும் உள்ளனர். ஹரே கிருஷ்ணா பிரபு. இதே வார்த்தைய விருட்ராசுரன் வந்து இந்திரனோட சண்டை போடும் சொல்லுவோம். எதா தாருமை நாதி எதா பத்திரமயோ மிருகா ஏவம் பூத்தானி மகவன் இசதந்திராணி வித்திபோ. நம்ம எல்லாம் அந்த சொல்றாரு இல்லையா, நம்ம எல்லாம் அந்த உடன் டால் மாதிரி மேல கை பொம்மலாட்டம் கேட்டா அதை வச்சு பண்ணுவாங்க இல்லையா, பொம்மலாட்டம் பண்ணுவாங்கல்ல, அவர் கையில தான் எல்லாமே இருக்கும். அந்த பொம்மை பேசுற மாதிரியே தெரியும். அந்த மாதிரி தான் நம்மளாம். ஓகே, எதா தாருமை நாதி எதா பத்திரமயோ மிருகா, அந்த மாதிரி தான் நம்மலாம், அந்த உடன்டால் தான் நம்மலாம். ஓகே, ஸோ அதனால இது வந்து ஒன்லி பப்பட் பாஸ் என்ன பண்ணாலும் அந்த மாதிரி ஆட வேண்டிதான். நமக்கு வெற்றி தோல்விங்கிறது நம்மளால டிசைட் பண்ண முடியாது, கிருஷ்ணர் தான் டிசைட் பண்ணும். ஓகே, அதனால எங்கள் அம்மா வந்து டிபெண்ட் ஆன் நேச்சர். அதனால எனக்கு எதுவுமே பெருசாக அவங்க பண்ண முடியல. ஓகே, ஆனால் அவங்க அம்மாவுடைய அன்பு ஃபுல்லாக அந்த பையன் மேல் தான். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஓகேவா? ஓகே, அடுத்தது இப்போ மாதாஜி நீங்கள் படிங்க, ஹரிபிரியா மாதாஜி படிங்க. அதுக்கு அஹம் தத் பிரம்மகுலே மூசிவாம் தத் உபேக்ஷயா திக்தேஷ காலா அவ்யுத்பன்னோ பாலகா பஞ்சஹாயனா. Translation. When I was a mere child of 5 years,
I lived in a Brahmana school. I was dependent on my mother's affection and had no experience of different lands. 5 வயசா இருக்கும்போது நான் வந்து பிராமணர் ஸ்கூலில் படிச்சிருந்தேன். நான் வந்து எங்கள் அம்மாவுடைய அரவணைப்பில் இருந்தேன். எனக்கு வேறு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எங்கேயும் போனது கிடையாது. ஒரு வெளியூர்லாம் போங்களா அந்த மாதிரிலாம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. ஓகே, இதை நாளுடைய இது. ஓகே, ஆசிரியை படிக்கணும். அடுத்து 9. ஏகதா நிர்கதாம் கேஹா துஹந்திம் நிசிகாம்பதி சர்போதசத் பதாஸ்பிருஷ்டா கிருபணாம் காலசோதிதா. படி. Translation. Once upon a time, my poor mother, when going out one night to milk a cow, was bitten on the leg by a serpent, influenced by the supreme time. That is the way of dragging a sincere soul nearer to God. The poor boy was looked after only by his affectionate mother, and yet the mother was taken from the world by the supreme will in order to put him completely at the mercy of the Lord. That is the way dragging a sincere soul near to God. Okay. அதனால் கிறிஸ்டருக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவார். ஓகே, அந்த கஷ்டங்கள்லாம் கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவார், வெளியே எடுத்துருவார் மாயிலேருந்து. இல்லை ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, 60 வயசு வரையும் ஒர்க் பண்ணிட்டார், ரொம்ப கர்மா சூப்பராக இருக்குது அப்படின்னா அவருக்கு பக்தியில் வரமாட்டார். ஓகே, அவர் லைஃப்பில் நிறையா அடி வாங்கி இந்த மாதிரி பண்ணால் பக்தியில் வந்துடுவார். ஓகே, ஸோ அதனால் இதில் பாருங்கள், நாரத முனி வந்து டிராக்டு நியர் டு காட். அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆத்மா அவங்க அம்மா தான், அவரையும் எடுத்துட்டார். அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ நான் கிருஷ்ணாவளி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொடுக்குறாரு. ஆனால் எல்லா கஷ்டம் வந்துச்சே நினைக்கக்கூடாது. இஃப் யூ ஆர் ஸோ சின்சியர் வர்ஷிப்பிங் கிருஷ்ணா, அது என்ன பண்ணால் நமக்கு புரியாது அந்த நேரத்தில். இன்னும் கிருஷ்ணரை நம்பணும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுவார். அது நமக்கு தெரியல ஆக்சுவலாக, இல்லையா? ஐயோ என்ன இப்படி கஷ்டம் கொடுக்குறாரு, கிருஷ்ணரை கூப்பிட்டா அப்படி கஷ்டம் வருதே, கிருஷ்ணரையும் கும்பிடாத, இந்த மாதிரி சொல்லுவோம் பௌதிகவாதிகள்லாம். ஓகே, கிருஷ்ணரையும் கும்பிடாத, வேற நபியாரை கூப்பிட்டா அவனுக்கு நல்லா இருக்கும், இது கிருஷ்ணரை கூப்பிடுற அப்படி கிடையாது. இது போத்து தான் பண்ணி ஆகணும். பாண்டவர்கள் கஷ்டம் வந்துச்சு, உடனே கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லி பாண்டவர்கள் நிப்பாட்டாங்களா என்ன? பாண்டவர்கள் இல்லாத கஷ்டம் நமக்கு வந்தது. எவ்வளோ கஷ்டம் பாண்டவர்களுக்கு, கிருஷ்ணரை விடவே இல்லையே கடைசி வரையும் அவங்க. எவ்வளோ கஷ்டங்கள் பாண்டவர்களுக்கு. அதனால கஷ்டம் வர்றது வந்து நமக்கு வந்து அது கெடுதின்னு நம்ம நினச்சிட்டோம். ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. ஓகே, அது நல்லது தான். ஏன் சிவனை வர்ஷிப் பண்ணாங்க எல்லாரும்? ஏன்னா அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துருவாரு, நம்ம இந்த வாழ்க்கையில் சுபிக்ஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் எல்லாம் வர்ஷிப் பண்ணோம். ஆனால் அது ரிசல்ட் எப்போ வரும்? சின்ஃபுல் ரியாக்ஷன். அந்த பறவையில் வரலாம், அதுக்கு அடுத்த பறவையில் வரலாம், இல்லையா? அப்போ கீழே போயிடுவான், சிவனை வர்ஷிப் பண்ண கீழே போயிடுவான். அடுத்த பறவை வந்து ரொம்ப கீழான பறவை கிடச்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க? நம்ம இப்போ லேட்டஸ்ட் மீன்ஸ் ரொம்ப ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் தான் பார்க்குறோம். சேயஸ் பிரேயர்ஸ். சேயஸ்னா என்னது? லாங் டேர்ம். பிரேயர்ஸ்னா ஷார்ட் டேர்ம். புரியுது இல்லையா? பிரேயர்ஸ்னா ஷார்ட் டேர்ம்னா குழந்தை விளையாண்டே இருக்கு பார்த்தீங்களா, அது பிடிக்கும். அம்மா விளையாடாதம்பாங்க, ஏன்னா இது நல்லது, விளையாடாமல் கிளாஸுக்கு வச்சா நல்லது, படித்தா நல்லது. இது வந்து லாங் டேர்ம் சேயஸ். அர்ஜுன் என்ன சொல்றாரு? அது என்ன சொல்லுவாங்க அப்படிக்கும்? கார்பண்ய தோஷோபத சுபாமா பிரிச்சாமி துவாம் தர்மஸ்தமோட சேதா 2.7. எஸ் செய்யா ஷானிஸ்டம் புரியுது. எஸ் செய்யா, எனக்கு நல்லது எதுன்னு சொல்லுன்றார். எனக்கு தெரியல, சண்டை போடுறதா வேணாமா தெரியல, லாங் டேர்ம் நல்லது எதுன்னு கேட்குறாரு, சேயஸ் கேட்குறாரு. ஸோ அதனால நம்ம பார்க்கணும் எது நல்லதுன்னு சொல்லிட்டு. லாங் டேர்ம் நல்லது. நாரத முனிவர் வந்து இப்போ அந்த அம்மாவை பிரிக்கிறோம், அதனால பிரிச்சிடறாரு. ஓகே, அடுத்து 10 படிக்கலாம். ஆர்த்திக் ப்ரொஃபஸர்ல கலாவதி மாதாஜி நீங்கள் படிங்க, அதுக்கு தேசிய மாதாஜி. கலாவதி மாதாஜி. ததா ததஹம் ஈசஸ்ய பக்தானாம் சம் அபிப்சதஹ அனுகிரஹம் மன்யமானஹ பிரதிஷ்டம் திசமுத்தரா. படிக்கிறது மொழிபெயர்ப்பு. அவரது பக்தர்களுக்கு எப்பொழுதும் நல்ல ஆசைகளையே அளிக்க விரும்புவரான பகவான் விசேஷ கருணையாக இதை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த எண்ணத்துடன் நான் வடதிசையை நோக்கி புறப்பட்டேன். பொருளுரை.
பகவானின் அந்தரங்கமான பக்தர்கள் ஒவ்வொரு அடியிலும் பகவானின் நல்லாசிகளையே காண்கின்றனர். பௌதீக கண்ணோட்டத்தில் எது கஷ்டகாலம் என்று கருதப்படுகிறதோ அது பகவானின் விசேஷ கருணையாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பௌதீக செழுமையானது ஒருவித பௌதீக காய்ச்சலாகும். பகவானின் கருணையினால் இக்காய்ச்சலின் வெப்பம் படிப்படியாக தணிக்கப்பட்டு ஒவ்வொரு அடியிலும் ஆன்மீக நலம் பெறப்படுகிறது. பௌதிகவாதிகள் இதை தவறாக புரிந்து கொள்கின்றனர். பௌதிகத்துல எது கஷ்டம் நினைக்கிறோமோ அது ஆன்மீகத்துல கருணைன்றான். புரியுதா அவங்களுக்கு? அதனால தப்பா புரிஞ்சுக்கூடாது. அவர் கஷ்டத்துல இருக்கா அப்பார் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாது. அது ஆன்மீகத்துல கருணை. ஏன்னா பௌதிகமா ப்ராஸ்பரட்டா இருக்கிறது என்னது? ப்ராஸ்பரஸா இருக்குது ஃபீவர்ன்றான். ஃபீவர்னா என்னது? ஏதோ பிரச்சனை இருக்குதான் ஃபீவர் வருது, ஃபீவர்ன்றாங்க இல்லையா? ஸோ அது ஆன்மீகத்தில் கிருஷ்ணனுடைய கருணையினால அந்த ஃபீவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். எப்படி? அது அவன் கஷ்டத்தில் வரும்போது. ஓகே, இதுதான் கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் இந்த பௌதிகவாதிகள் என்ன பண்ணுறாங்க? தப்பாக புரிஞ்சுக்கிறான். சிவன் கோயிலில் போயிட்டு விஷ்ணு கோயில் போயிட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. சிவன் கோயிலில் போயிட்டு விஷ்ணு கோயில் போகக்கூடாது, ஏன்னா சிவன் கொடுத்த வரத்தையும் விஷ்ணு பிடிங்கிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, இதுவும் உண்டு. சிவன் கோயில் போயிட்டு விஷ்ணு கோயில் போகாத, சிவன் கொடுத்த வரத்தை விஷ்ணு பிடிக்கிடுவாரு அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க கிராம சைடில். எவ்வளோ இது பாருங்க. அது ஆனால் என்னன்னா விஷ்ணு எது நல்லதை தான் கொடுப்பார், எல்லாம் கொடுக்க மாட்டார். அது கெடுதியா? பானாசூரனுக்கு 10,000 கை கொடுத்தார் சிவன். இவனுக்கு போதும் கை 4 கையை தவிர மற்ற எல்லா கையை எடுத்தார் கிருஷ்ணன். ஓகே, அதனால என்ன சொல்றாங்க? சிவன் கொடுப்பாரு, விஷ்ணு அழிச்சிருவாரு. ஆனால் அது என்ன கருணை ஆக்சுவலா? ஓகே, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். பௌதிகவாதிகள் தப்பா புரிஞ்சுக்கிறான். ஓகே, இப்ப 11 ஷிபதான் ஜனபதாம் ஸ்தத்ரா புராகிராம பிரஜாகரான் கேத கர்வதா வத்வாதிஷ வனான்யுபவனானி ச. பிரபு, நீங்க படிச்சீங்களா? படிச்சீங்களா? இசேஷ் மாதாஜி நீங்க படிங்க. டிரான்ஸ்லேஷன் பட்பட் கொஞ்சம் படிங்க. அங்கிருந்து புறப்பட்ட நான் வழியில் பல செல்வமிக்க மாநகரங்கள், பட்டணங்கள், கிராமங்கள், மிருக பண்ணைகள், சுரங்கங்கள், விவசாய பண்ணைகள், பள்ளத்தாக்குகள், பூந்தோட்டங்கள், நாட்டுவாளிகள் மற்றும் இயற்கையான காடுகள் ஆகியவற்றை கடந்து சென்றேன். ஒருமுறை உணவு தொழில், சுரங்கங்கள், பண்ணைகள், தொழிற்சாலைகள், தோட்டங்கள் முதலான மனிதனின் எல்லா செயல்களும் இப்பொழுது உள்ளதை போலவேதான் முன்னும் இருந்தன. இப்படைப்பிற்கு முன்னின படைப்பிலும் அப்படியே இருந்தன. அடுத்த படைப்பிலும் கூட அப்படியேதான் இருக்க போகின்றன. நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின் இயற்கையின் திட்டத்தினால் புதிய சிருஷ்டி உண்டாக்கப்படுகிறது. அப்பொழுது பிரபஞ்ச சரித்திரமானது இதே முறையில் தான் செயல்படுகின்றது. பௌதிகவாதிகள் வாழ்வின் முக்கிய தேவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்யாமல் புதுப்பொருள் ஆராய்ச்சியில் நேரத்தை வீணாக்குகின்றனர். கிராமங்கள், சுரங்கங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் ஆகியவற்றை கடந்து சென்ற ஸ்ரீ நாரத முனிவர் ஒரு சிறுவனாக இருந்த போதிலும் ஆன்மீக வாழ்வில் விருதுகளை பெற்ற பின் அவர் பொருளாதார வளர்ச்சிக்காக ஒரு நொடி பொழுதை கூட வீணாக்கவில்லை. அவர் தொடர்ந்து ஆன்மீக விடுதலைக்குரிய பாதையையும் முன்னேறி சென்றார். ஸ்ரீமத் பாகவதமானது சில நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு நிகழ்ந்த சரித்திர குறிப்பாகும். இந்த தெய்வ நூலில் குறித்து வைப்பதற்காக மிக முக்கியமான சரித்திர உண்மைகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளன. Narada Muni, even though mere child, did not waste time for a single woman with economic development. Although he passed towns and villages, mines and industries. அந்த சின்ன குழந்தை வேஸ்ட் பண்ணவே இல்லை டயத்தை. எதில்? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வேணும்னு நினைக்கலையா அவர். அவர் கிருஷ்ணபிள்ளை ஃபுல்லாக போயிட்டார். எவ்வளோ பெரிய கருணை பாருங்க. அதனால் நம்ம இது கருணை இல்லாமல் நம்மளால் பக்தி ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. நான் சொல்லுவாங்க சில பேர், நினைச்சா நான் ஓட்டுவேன், நினைச்சா நான் கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருப்பேன். அதெல்லாம் கதை. ஓகே, நினைக்கவே மாட்டார் இவர், நினைக்க முடியாது அவரால். ஏன்னா பௌதிக குணங்களுடைய பிடியில் இருக்கிறார்.
சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இதில் இருக்கணும் எப்படி கிருஷ்ணன் நினைக்க முடியும்? ஓகே, அது ஃபோர்ஸ் பண்ணி அவர் கொண்டு போயிட்டு இருக்கு. ஓகே, he will never think, he will never be able to think. ஓகே, அதனால அது போய் நினைக்கிறதே வந்து கிருஷ்ணனுடைய கருணை தான். இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வருது. 12 படிக்கலாம், அருணாச்சலம் படிங்க நீங்க. சித்ரதாத்து விசித்ராத்ரே இவபக்னாபுஜ த்ருமான் ஜலாசயான் சிவஸ் ஜலான் நளினி சுரசேவிதான் சித்தஸ்மனை பக்தரதை விப்ரமத் பிரமராஸ்ரியாஹ. படிங்க பிரபு, படிங்க. தங்கம், வெள்ளி, செம்பு போன்ற பல உலோகங்கள் நிறைந்த மலை சுரங்கங்களையும் அழகிய தாமரை மலர்கள் நிரம்பிய நீர்த்தேக்கங்களையும் கொண்ட நிலப்பரப்புகளையும் நான் கடந்து சென்றேன். அலைந்து தெரியும் தேனீக்களாலும் பாடும் பறவைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த இந்நீர்த்தேக்கங்கள் சொர்க்கலோகவாசிகளுக்கு ஏற்றவையாக இருந்தன. அப்பயுமே இண்டஸ்ட்ரி மைண்ட் எல்லாம் இருந்திருக்கு. நம்ம இப்போதான் இருக்குன்னு நினைக்க வேணாம். ஓகே, எல்லா டேட்லையும் இது உண்டு. உடனே நம்ம நினச்சிக்கலாம் இப்போ பயங்கர அட்வான்ஸ் ஆயிருக்கு இப்படி நினைக்க வேணாம். இப்போ ஒரு அடுத்த 2-10 தள்ளி வந்தாலுமே அப்போ இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கும். ஓகே, இட் இஸ் ரிப்பீட்டிவ் ஒன்லி. ஓகே, நத்திங் இன்ட்ரெஸ்டிங். ஆனால் ஆன்மீக லோகத்துக்கு போகிறது தான் இன்ட்ரெஸ்டிங். நம்ம நான் வச்சுக்கணும். 13 படிக்கலாம். நலவேணு சரஸ்தன்பா கக்வரம் ஏக ஏவாதியாது அஹம் அத்ராக்ஷம் விபினம் நஹ கௌரம் பிரதிபாயாக்காரம் வியாலோலுகா சிவாஜிரம். மாதாஜி நீங்க படிங்க, பாதி படிங்க, அவங்க பாதி படிக்கட்டும். பர்ஃபெக்ட். அதன் பிறகு கோரை பொருட்கள், மூங்கில், நாணல், கூர்மையான புற்கள், புல் பூண்டுகள் மற்றும் குகைகள் ஆகியவை நிறைந்த காடுகளை தனியாகவே கடந்து சென்றேன். இத்தகைய காடுகளில் தனியாக செல்வது மிகவும் கடினமானதாகும். பாம்புகளும் ஆந்தைகளும் நதிகளும் சுதந்திரமாக சுற்றித் திரியும் அடர்ந்த இருண்ட அச்சமூட்டக்கூடிய பயங்கரமான காடுகளையும் நான் கடந்து சென்றேன். பொருளுரை: காடுகள், மலைகள், நகரங்கள், கிராமங்கள் முதலியவற்றில் தனியாக பூண்டு சென்று பகவானின் படைப்பில் உள்ள அனைத்தையும் அனுபவித்தறிவது ஒரு துறவியின் கடமையாகும். இதனால் அவர் பகவான் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் மனவலிமையும் பெறுவதுடன் பகவானை பற்றிய செய்தியை அனைத்து ஜீவராசிகளுக்கிடையிலும் அவரால் பரப்ப முடிகிறது. ஒரு சந்நியாசி இவ்வெல்லா அபாயங்களையும் பயமில்லாமல் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர் ஆவார். இதற்கு உதாரணமாக உள்ள தற்காலத்து சந்நியாசி பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் ஆவார். இவர் மத்திய இந்திய நாடுகளின் வழியாக இதே முறையில் பிரயாணம் செய்து புலிகள், கரடிகள், பாம்புகள், மான்கள், யானைகள் முதலான பல்வேறு காட்டு மிருகங்களுக்கும் கூட ஞானம் புகட்டிய மிகச் சிறந்த சன்னியாசி ஆவார். One should, however, take the vow to stop social intercourse completely and devote life exclusively. அதுக்கு மேல உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஆஃப் கலியாத் படிக்கலாம். In this age of Kali, sannyasa is forbidden for ordinary man. One who changes his dress to make propaganda is a different man from the original ideal sannyasi. One should, however, take the oath to stop social intercourse completely and devote life exclusively to the service of the Lord. The change of dress is only a formality. Lord Chaitanya did not accept the name of a sannyasi, and in this age of Kali, the so-called sannyasis should not change their former names, following in the footsteps of Lord Chaitanya. In this age, devotional service of hearing and repeating the holy glories of the Lord is strongly recommended, and one who takes the vow of renunciation of family life need not imitate the Parivrajacharya like Narada or Lord Chaitanya, but may sit down at some holy place and devote his whole time and energy to hear and repeatedly chant the holy scriptures left by the great acharyas like the 6 Goswamis of Vrindavana. பாத்தீங்களா புரியுதா பாத்தீங்களா? So renunciation family lifeனா you don't need to imitate Parivrajacharya like Narada Muni or Chaitanya. காடு வழியா போக சொல்லலாம், இப்போ போக வேண்டாம். என்ன பண்ண சொல்றாரு? Sit down at some holy place
வீட்லேயே உட்காந்துக்கலாம். ஏன்னா கிருஷ்ணா இன்ஸ்டால் பண்ணி வீட்லேயே உட்காந்துக்கலாம். Devote his whole time and energy to hear and repeatedly chant the holy scriptures. ஓகே, கேட்கறது படிக்கிறது இது மாதிரி பண்ணாலே போதும் அப்படின்றாரு. ஓகே, கோசாமியில் பெரிய லிட்ரேச்சர்ஸ்லாம். ஸோ சன்னியாசி வந்து எந்த விதமான பயம் இருக்கக்கூடாது. அதனால தான் அவங்க அந்த காட்டுக்கெல்லாம் போவாங்க. ஏன்னா தனியாக இருக்கணும்னு ஒரு ஃபீலிங் வரக்கூடாது. அவங்களோட பரமாத்மா இருக்கான்னு சொல்லி அந்த இது வரும். அவங்க தே ஷுட் பி ஃபியர்லெஸ். இது ஒரு குவாலிட்டி சன்னியாசி. ஓகே, ஆனால் பிரீச்சர்ஸே நான் தே ஆர் பியாண்ட் கிளச்சஸ் ஆஃப் டெத், தே ஆர் ஃபியர்லெஸ். 14 படிக்கலாம். ஹரணி படிக்கணும்னா परिश्रान्तेन्द्रियात्माधं कृत्परितो बुभुक्षितः नात्मा पीत्वा हृदे नद्या उपस्पृष्टो गरश्रमः. हरि पढ़ी. Thus traveling, I felt tired, both bodily and mentally, and I was both thirsty and hungry. So I took a bath in the river lake and also drank water. Wow. By contacting water, I got relief from my exhaustion. Perfect. A traveling mendicant can meet the needs of the body, namely thirst and hunger, by the gift of nature without being a beggar at the doors of the householders. The mendicant therefore does not go to the house of a householder to beg but to enlighten them spiritually. சுகதேவ கோஸ்வாமி வந்து ஒரு வீட்டு முன்னால் கொஞ்சம் நேரம் நிற்பார். எதுக்குன்னா அந்த மாட்டுக்கு பாலை கறந்து அந்த பால் கொஞ்சம் குடிக்குது, அவ்வளோதான். அதான் அவரோட உணவு. ஆனால் பெக் பண்ணுறதுக்காக போகல. அவங்களாம் எதுக்கு வராங்கன்னா அந்த வீட்டை எப்படி என்லைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வராங்க. ஓகே, இந்த சன்னியாசியோட ரோல். ஓகே, அதே மாதிரி தான் இஸ்கான்லேயும் இந்த மாதிரி தான் இருக்குன்னாங்க. ஒரு இஸ்கானில் வந்து சன்னியாசி ஆகிட்டான்னா அவர் வந்து என்ன நினைக்கூடாதான், இந்த மாதிரி ஒரு பணக்கார வீட்டுக்கு போனோடனே ஐயோ இந்த மாதிரி ஒரு குழந்தை, இந்த மாதிரி ஒய்ஃபு, இந்த மாதிரி வீடு, இந்த மாதிரி காரெல்லாம் இல்லையே அப்படின்னு நினைக்கூடாது. அப்படி நினச்சாச்சுன்னா அது வந்து விஷத்தை குடிக்கிறத விட டேஞ்சராக. சக்கரம் அப்படி சொல்கிறாங்க, நிஷ்கிஞ்சனஷ்ய பகவத் பஜனோன்முகஷ்ய பாரபராம் ஜிகமஸ்வர் பவசாஹரஷ்ய சந்தர்சனாமஷீனாம் மதயோஷிதாம்ச ஆ ஹந்த ஹந்த விஜவசினத்தோ அபியஷாதோ. இந்த மாதிரி ஆன்மீகத்தில் முன்னேறன்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் உண்மையாக முன்னேறன்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டில் செல்ஃப் கிராட்டிஃபிகேஷனில் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்கள பார்த்து ஐயோ நாமளும் இப்படி இல்லையே, இல்லை அந்த மாதிரி ஒரு பெண்மணியை பார்த்து இப்படி ஆசைப்பட்டார்னா அவருக்கு விஷத்தை குடிக்கிறத விட மோசமாகுது. விஷத்தை கூட குடிச்சிடலாம் அப்படியா, யோசிச்சு பாருங்க. அதனால வந்து ஒரு ஆன்மீகல் வந்துட்டான்னா திருப்பி இந்த லைஃப் பார்க்கக்கூடாது. இது வாமிட்டட் ஃபுட்டு. வாமிட் பண்ணால் அதை யார் திருப்பி சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி. ஓகே, ஒன்ஸ் விட்டுட்டு வந்துட்டோம் அவ்வளோதான். அதுக்காக ட்ரெஸ்ஸை மாத்திரம் கிடையாது, பட் வி ஷுட் நாட் என்டர் அகெயின். மாயாவதி இதுதான் பண்ணுவாங்க. தே வில் கோ அப் அண்ட் அப், ஃபைனலி தே வில் ஈட் த வாமிட்டட் ஃபுட். ஓகே, ஹாஸ்பிட்டல் தரப்பாங்க, எல்லா சேவையும் பண்ணுவாங்க. சேவை பண்ண வேணான்னு சொல்ல, ஆனால் அது கிருஷ்ணரை மையமாக வச்சு சேவை பண்ணணும். ஓகே, அவங்களுக்கு இந்த கான்செப்டே கிடையாது. மக்கள் சேவையை மகேஷன் சேவையை சொல்லிட்டு அவங்களுடைய அகங்காரத்தை தனிச்சுக்கிறதுக்காக எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இப்போ 15 படிக்கணும் இல்லையா. மலையாளம் நீங்கள் படிக்கல இன்னும், எல்லாரும் படிச்சாச்சுல மலையாளம் படிக்கலாம். ஓகே, 15 நீங்கள் படிங்க பிரபு. தஸ்மின் நிர்மனுஜே அரண்யே பிப்பலோப்சதா ஆஷிதः ஆத்மானாத்மனாமாத்மஸ்தம் யதா சுதம் அசிந்தயம். நான் படிக்க பிரபு. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு மனித நடமாட்டம் இல்லாத காட்டிலுள்ள ஒரு ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்த நான் முக்தி பெற்ற ஆத்மாக்களிடமிருந்து நான் கற்றறிந்ததைப் போல் எனது புத்தியை உபயோகித்து எனக்கு உள்ளே இருக்கும் பரமாத்மாவை தியானிக்க துவங்கினேன். பொருளுரை. ஒருவர் தான் விரும்பியபடி தியானம் செய்யக்கூடாது. தகுதியுள்ள ஒரு ஆன்மீக குருவின் வாயிலாக அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களிலிருந்து தியானிக்கும் முறையை ஒருவர் நன்கு அறிய வேண்டும். மேலும் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் வீட்டிலிருக்கும் பரமாத்மாவை தியானிப்பதற்கு பயிற்சி அளிக்கப்பட்ட ஒருவரது புத்தியை நன்கு உபயோகிப்பதன் மூலமாகவும் இம்முறையை ஒருவர் அறிய வேண்டும். ஆன்மீக குருவின் கட்டளைகளை நிறைவேற்றுவது வாயிலாக பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டை செய்துள்ள பக்தர் ஒருவர் இவ்வுணர்வை நன்கு விருத்தி செய்து கொள்கிறார். ஸ்ரீ நாரத முனிவர் தகுதியுள்ள ஆன்மீக குருமார்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு உண்மையான தொண்டு செய்து
சரியாக ஞானம் பெற்றார். இவ்வாறாக அவர் தியானத்தை துவங்கினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. எல்லாம் படிச்சிங்களா? யாரும் பிட் போயிடுச்சா? வீக் படிச்சிங்களா நீங்கள்? ஓகே. மாதாஜி செய்திலாம் படிச்சாச்சுல? நீங்கள் படிச்சிங்க. ஆன்லைனில் எல்லாம் படிச்சாங்க நீங்கள் கரெக்டாக? ஸ்வீனா மாதாஜி முடியாது, அதெல்லாம் படிச்சாங்க. ஓகே. இதில் முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். The consciousness is firmly developed by a devotee who has rendered loving service unto the Lord by carrying out the orders of Spiritual Master. எப்படி தான் பகவான் திரும்ப போக முடியுமா? அவருடைய அந்தரங்க சேவருக்கு சேவை பண்ணுறவங்களாம். ஓகே. ஏமே பக்தா ஜன பார்த்தா நாமே பக்தா சாதே ஜனஹா மத்பக்தா நாம் சாய பக்தா தேமே பக்தோ மதா. என்னுடைய பக்தன் சொல்றானே அவன் பக்தனே கிடையாதுன்றார் கிருஷ்ணன். ஓகே. என்னுடைய பக்தனுக்கு பக்தனா யார் இருக்காரோ அவர் தான் என் பக்தன்றது. ஓகே. அதனால் டைரெக்டாக நம்ம கிருஷ்ணனுடைய பக்தன் ஆக முடியாது. ஆன்மீக குருவுடைய அந்த ஆர்டரை யார் தலைமையில் எடுத்து வச்சு அந்த அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை சொற்களை யார் தலைமையில் வச்சுருக்காங்களோ, கட்டளைகளை யார் தலைமையில் வச்சுருக்காங்களோ அவங்க தான் கிருஷ்ணருக்கு என்ன பண்ண முடியும்? அன்பு தொண்டு பண்ணுறாங்க. நம்ம நோட் பண்ணிக்கணும். கிருஷ்ணருக்கு அன்பு தொண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளும் எதுவும் நம்ம இஷ்டப்படி பண்ணக்கூடாது. ஓகே. பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு? புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பிரசாதம் உட்கொள்ளணும், பிரசாதம் கொடுங்கன்றாரு, பகவானை பற்றி சொல்லுங்கன்றாரு. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம முடியும். இந்த மாதிரி பண்ணானா யூ வில் பி ஹாப்பி. அப்போ தான் என்னது பகவானுக்கு அன்பு தொண்டு பண்ணுறோம். நம்ம இஷ்டத்துக்கு பண்ணால் அது என்னது? நம்ம இஷ்டத்துக்கு பண்ணால் அது என்னது? இட்ஸ் அ டிஸ்டர்பன்ஸ் டு த சொசைட்டி. ஓகே. அது வந்து ஒரு தொந்தரவு தான் ஆக்சுவலாக. ஸ்மிருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்திரா விதிமினா ஐகாந்தி ஹரே பக்தி உத்பாதாய கல்பதி. அது வந்து சிம்பிளி டிஸ்டர்பன்ஸ் தான். எப்போ வந்து ஸ்மிருதி ஸ்மிருதி இதை ரெஃபரன்ஸ் பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு பக்தி பண்ணோன்னா அது சிம்பிளி டிஸ்டர்பன்ஸ். அதனால் ஆன்மீக குரு என்ன சொன்னாரோ அதை நம்ம பண்ணுறது தான் பக்தி. அந்த மாதிரி ஒருத்தருக்கு உணர்வு வந்ததுன்னா அவர் ஸ்ட்ராங்காக கிருஷ்ண மேலே நிலை பெற்றலாம். ஓகே. கான்சியஸ்னஸ் ஃபார்ம்லி டெவலப்டு பை டிவோட்டி. இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது என்ன ஆயிருப்பான்? கிருஷ்ணன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். இல்லைன்னா அவருக்கு ஸ்ட்ராங் ஆகாது. ஓகே. இதோட முடிச்சுக்கலாம். நம்ம பாயிண்ட்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணல இல்லையா? இப்போ 3 ஸ்லோலேருந்து 15 ஸ்லோ வரையும் பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் என்ன பண்ணலாம்? இப்போ பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே. யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வருதோ சொல்லலாம். ரவுண்டு முடிச்சோன்னா திருப்பி எதுவும் பாயிண்ட் விட்டுருந்தா கூட சொல்லலாம். ஓகே. யார் ஃபர்ஸ்ட் போகிறா? சொல்றியா? சொல்லு. கிருஷ்ணர் வந்து ஒரு டிவோட்டி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா யூ வில் டேக் ஆல் ஃப்ரம் தட் டிவோட்டி. ஸோ அவங்க வந்துட்டு அப்போ தான் க்ளோஸராக வருவாங்க. ஆமாம். அந்த டிவோட்டிக்கு அதை ரொம்ப தடையாக இருக்குன்னா அது வந்து ஆக்சுவலாக அது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக புரிஞ்சிக்க முடியாது. சில பேர் அப்படி ஆர்டிஃபிஷியலாக நினச்சிக்கூடாது. எனக்கு எல்லாம் போயிட்டுருக்கு, நான் வந்து கிருஷ்ணன் எனக்கு எல்லாம் கிருஷ்ணன் ரொம்ப பிடிச்சி அப்படி நினைக்க முடியாது. ஓகே. இட் வில் நோன். அது வந்து இட் வில் பி நோன் பை சிம்டம்ஸ். பிரபுபாதருக்கு வந்து அது நடந்தது. அவர் பிஸ்னஸ் பெரிய மேக்னெட்டாக வருவாங்கன்னு சொல்லி அவர் ஆதரத்தில் இருக்குது. ஆனால் அவருடைய பிஸ்னஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கப்படுது. அப்போ ஸ்ரீதர் மகாராஜிட்ட பிரபுபாதர் கேட்குறார். ஸ்ரீதர் மகாராஜ் சொல்கிறார், இந்த மாதிரி தான் தெரியுது, கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கார் மாதிரி தெரியுதுன்னா. இந்த மாதிரி பக்தர்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. நம்ம இஷ்டத்துக்கு அதை கன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம என்ன பண்ணோம்? பௌதிகமாகவும் இது பண்ணிக்கணும், ஆன்மீகமாக நம்ம முன்னேறிக்கணும். ஓகே. பிரபு ஆமாம். ரைட்டா இல்லையா? சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பகவானின் கருணை இல்லாமல் நம்மளால் பக்தன் ஆக முடியாது. ஆமா, பகவான் கருணை இல்லாமல் பக்தன் ஆக முடியாது. ஓகே. வெரி நைஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வேற ஆன்லைனில் சரவணன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து இந்த வேர்ல்டில் கலியுகால வந்து நம்மளால ஃபுல்லாக வந்து சன்னியாசியாக வாழ முடியாது. ஸோ நம்ம வந்து எங்கேயும் போய் மெசேஜை பரப்புறதோட நம்ம ஒரு டிவோஷனல் பிளேஸில் இருந்துட்டு சாண்டிங் பண்ணுறது, ஸ்கிரிப்சர்ஸ் ரீட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணாலே வந்து இந்த யுகாவுக்கு வந்து அது தர்மம் பிரபுஜி. தேங்க்யூ பிரபு. ஸோ ஆனால் சன்னியாசம்ங்கிறது என்னன்னா அந்த ஆசையை துறக்கிறது தான், பௌதிக ஆசையை துறக்கிறது தான் சன்னியாசம். ஓகே. கார்த்திக் பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. நம்ம பக்தின்னு நம்ம வந்து ஏதோ ஒன்று நம்ம பண்றதை விட குரு என்ன சொன்னாரோ ஸோ அதை வந்து நம்ம வந்து பின்பற்றி அந்த ஒரு பக்தியில தான் நம்ம வந்து போனா
நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட நம்ம ஸ்ட்ராங்கா எடுக்க முடியும் அப்படிங்கிறது. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. விசேஷ் மாதாஜி. பக்தி வசப்படுத்துறதுக்காக அவருடைய ஒரே உறவான தாயும் அது பிரித்து எடுத்துட்டாரு. அப்பதான் நம்மள்ட்ட அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி அவர் உயிரை எடுத்துட்டார் கிருஷ்ணர். தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. இது நம்ம தவறாக நினைச்சக்கூடாது ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து ஒவ்வொருத்தரும் தாங்க முடியாது என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி கிடையாது. கெப்பாசிட்டி ஊசி குத்தவனால பார்ப்பாங்கல்ல, இவருக்கு ஊசி ஏற்ற முடியுமா இல்லையான்னு. அந்த மாதிரி ஊசி குத்துற மாதிரி அந்த ஆள் இருக்காரு, அதனால ஊசி குத்தலாம். ஊசி குத்த முடியாது, ஊசி குத்த முடியுமா, இறந்துடுமா, அவ்வளோதான். ஓகே, என்ன மாதிரி சொல்லுங்க மாதிரி பாயிண்ட் சார். சொல்லுங்க. நம்ம பௌதிகத்துல எது கஷ்டம்னு நினைக்கிறோமோ அது பகவானோட இதுல வந்து கருணையா பாக்குறாரு. ஆமா, பகவானோட நம்ம மேல முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்பு. நம்ம என்ன பண்ணா ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் தான் பார்ப்போம். ஓகே, நமக்கு ஷார்ட் டேர்மா இது கிடைச்சா நல்லா இருக்கு, ஆனா அவர் லாங் டேர்ம் பாக்குறாரு. லாங் டேர்ம்ல எப்படி பார்ப்பாருன்னா, போன பிறகு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான், இதெல்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப லேசா இந்த மாதிரி கொடுக்கலாம், இது கொடுத்தாலும் முன்னேறதுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்து அவர் தருவார். நம்ம ஷார்ட் டேர்மா கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம இவ்வளவு பக்தி பண்ணியிருக்கோம், இப்போ என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றும் ரிசல்ட் வரலையே, இந்த மாதிரி கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது ரொம்ப குறைந்த புத்தி உள்ளவங்க தான் பார்ப்பாங்க. நான் சேர் பண்ணிகிட்டே இருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு இன்னும் சரியா இல்லை, இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம். ஓகே, இதை ஷார்ட்ணும். அதனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து பிரபாத் புக்லாம் படிக்கணும். ஓகே, பக்தர்களோட நம்ம எவ்வளவு நெருங்கிய தொடர்பு வச்சிருக்கோமோ நம்ம ஆன்மீகத்துல முன்னேற முடியும். ஆமா, நெருங்கிய தொடர்புனா அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஏத்துக்கிறது. ஓகே, பிரபாவோட நெருங்கிய தொடர்பு இருக்குன்னா என்ன அர்த்தம், பிரபாருக்கும் அவருடைய குருமாராஜுக்கும் ஆமா மங்களாரத்தி பண்றது, இந்த மாதிரி அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றது, கரெக்ட். ஆமா, கடைபிடிக்கிறது. இப்போ பிரபாரு குரு மகாராஜா அவங்க குரு மகாராஜா 3 நாள் தான் மொத்தம் பார்த்துருக்காங்க. ஆனால் பிரபாருக்கும் அவர் குரு மகாராஜ் ரொம்ப நெருங்கி வரும். அப்படின்னு அர்த்தம், he always follow the instruction of his Guru Maharaj. அதனால he feels the presence. அந்த மாதிரி தான். ஓகேவா, கார்த்திக் குரு முடிச்சாரு. விசேஷம் கலாதி மாதாஜி. நம்ம வந்து சைதன்ய மகாபிரபு நம்ம பிரபுபாதர் அவங்க மாதிரி பரிவேத ஆச்சாரியர் மூலம் நம்ம நிறைய இடத்துக்கு போய் நம்மளால பிரச்சாரம் செய்ய முடியாது. மாறா நம்ம என்ன பண்ணணும்னா, பிருந்தாவனத்துல 6 கோஸ்வாமிகள் இருக்காங்க, நம்முடைய ஆச்சாரியர்கள் இருக்காங்க, அவங்களுடைய புனித நூல்களை படிக்கணும். நம்ம வந்து புனிதமான இடத்துக்கெல்லாம் போறோம், புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போறோம். அதே மாதிரி நம்மளுடைய நேரத்தையும் சக்தியும் வந்து அதை படிக்கிறதுல மட்டுமே நம்ம அர்ப்பணிக்கணும். வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. யார் சொல்லுங்க ப்ரோ. எப்பவுமே வந்து அறிவியல் விஞ்ஞானம் வந்துச்சுன்னா இருந்துகிட்டே இருக்கு காலகாலமா. ஆமா ஆமா, கலியுகத்துல தான் இருக்குன்னு இல்லை. கரெக்டா. அந்த காலத்துல லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி மாணவர்கள் ஆமா இப்போ சுரங்கங்கள்லாம் இருந்தது, இண்டஸ்ட்ரியெலாம் இருந்திருக்கு. கரெக்டா. ஆமா, மாடர்ன் வேர்ல்டு மணி தான் அன்றைக்கி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினச்சிக்கிறேன். ஓகே, கரெக்டு. ஷாக்காக இருக்கு. கரெக்டு. பிரபு பாயிண்ட்ஸ் எது இருக்கா உங்களுக்கு? சரி, அடுத்த விடம். ஓகே, பிரபு நீங்கள் அவங்கவுங்க விரும்பினபடி தியானம் செய்யக்கூடாது. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குரு மூலியமாக ஆமா முறையான சாஸ்திரத்தை கற்றுக்கணும். ஸோ இந்த கலியுகத்தில் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த தியானம் மொத்தம் தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அதே மாதிரி 3 புக் படிச்சா போதும். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதம். ஓகே, மகாபாரத ராமாயணம் அப்பப்போ முடிஞ்சா இந்த இதெல்லாம் கௌரங்க மகாபிரபுடைய அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, ஆச்சாரிய லைஃப் ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் ஓகே. நிறைய அந்த தத்துவங்கள்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது. 3 நூலில் எல்லா தத்துவம் இருக்கு. ஓகே பிரபு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டுக்கொண்டிருப்பவங்க வந்து பயம் என்பதே கிடையாது. ஜட உடல் அழிந்த பிறகும் ஆத்மா அழிவதில்லை, அது போல ஆன்மீக உணர்வும் அழிவதில்லை. ஆன்மீகம் அழிவில்லை. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் அது டிஃபிகல்ட்டி அப்புறம் டிஸ்ட்ரெஸ் வந்து இருக்குது. ஆனா வந்து அந்த மெட்டீரியல்ஸ் வந்து தெரியாது நமக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு. அவங்க வந்து அந்த லைஃப்லயே பிராக்டிஸ் டியூட்டிஸ் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு, அதை ஓவர் கம் பண்ணணும்ன்றது வந்து தெரியும். அதனால தப்பா நினைக்கக்கூடாது, அவன் ஜாலியா இருக்கான் பாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, அவனுக்கு கஷ்டம் இருக்குன்னே அவனுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஓகே, நான் பண்ணிக்கு சாக்கடை இருக்குன்னே தெரியல, சாக்கடை கஷ்டம்னே தெரியல, அது பண்ணி நினைச்சுக்கிறது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்,
நமக்கு தான் தெரியும் கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால நம்ம மறுபடியும் பௌதிகவாதம்லாம் ஐயோ எல்லாம் ஜாலியாக இருக்காங்க, நான் தான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, வி ஆர் நாட் இன் டிஃபிகல்ட்டி. ஆக்சுவலி நம்மளை வந்து கிருஷ்ணன் வந்து நல்ல பொசிஷனில் வச்சிருக்கிறார். ஆசினி இந்த மாதிரி அவர் பொசிஷனில் வச்சிருக்க போய் தான் நம்மளால் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும், இல்லை முன்னேற முடியாது. ஓகே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டே இருக்கணும். அது கஷ்டம் மாதிரி தெரியும், ஆனால் கஷ்டம் கிடையாது. எப்படி ஐஐடி படிக்கிறவங்க எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்குமா இல்லை கஷ்டமாக இருக்காதா? கஷ்டமாக இருக்கு தான் செய்யும் இல்லையா? ஊர் சுற்றுறவனுக்கு யார் நல்லா இருப்பா? ஊர் சுற்றுறவங்க நல்லா இருப்பானா? அதனால் நமக்கெல்லாம் இந்த வாழ்க்கை கஷ்டமாக தெரியும். அதனால தான் அவர் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் பண்ணார்? முனிபுத்திரனுக்கு ஒரு ஆசீர்வாதம், முனிபுத்திரனுக்கு ஒரு ஆசீர்வாதம், அப்புறம் ராஜா புத்திரனுக்கு ஒரு ஆசீர்வாதம், கரெக்டா? பக்தனுக்கு ஒரு ஆசீர்வாதம், கசாப்பு கிடக்கானுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஓகே, இதில் வந்து ராஜா புத்திரன் வந்து உடனே இறந்து போயிருன்றார். மெதுவாக இறந்து போன்றார் ராஜா புத்திரன். ஏன்னா நல்லா என்ஜாய் பண்ணு வாழ்க்கையை, இறந்து போனால் அவன் நிச்சயம் நரகம் தான் நிச்சயம். ஓகே, முனிபுத்திரனை உடனே இறந்துன்றார். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீ செகில்டு, கரெக்டா? அடுத்த பிறகு நிச்சயமாக நல்லா இருக்கும். உடனே இறந்தார். பக்தரை நீ இறந்தாலும் ஒன்று தான், இறக்காட்டாலும் ஒன்று தான்றார். ஏன்னா இறந்தாலும் நீ நல்ல கதி தான், இப்பயும் நல்ல கதி தான். பட்சர் என்ன பண்ணுறாரு? அது கசாப்பு கிடக்கான, நீ இருந்தாலும் பிரச்சனை தான், இறந்தாலும் பிரச்சனை தான். ஓகே, அதனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்க வந்து they don't want to go through. ஓகே, they want to be jolly. கஷ்டத்தில் இருக்கவும் தெரியாமல் ஜாலியாக இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது மொத்தமாக சேர்த்து வச்சு அவர் நிறையா கஷ்டங்கள் கொடுக்கும்போது தான் தெரியும். ஓகே, ஏன் இப்படி பகவான் கொடுத்தாருன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? எத்தேஸ்டியாக மாறிடுவாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க. அகைன் அண்ட் அகைன் they will go down. அப்படி அரக்கனாகி கீழே போயிடுவானோ. இந்த மாதிரி அவங்க நிலைமை. ஓகே, யார் சொல்லணும்? சொல்லுங்க. வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு மேலே வருது. கரெக்டு. சன்னியாசிகள் வந்து ரொம்ப டிராவல் பண்ணாங்க, அவங்க யார்கிட்டயும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இயற்கையே அவங்களுக்கு வேண்டியது கிடைக்குது. ஒரு வேண்டிய சாப்பாடு தண்ணியை அவங்க அதுவே கொடுத்துருவாங்க. அவங்க போய் ஒரு வீட்டு ஒருத்தர்கிட்ட போறாங்கன்னா அது பிச்சை கேட்கறதுக்காக இருக்காது, அவங்களுக்கு என்லைட் பண்ணுது. கரெக்ட், வெரி நைஸ். தேங்க் யூ மாதாஜி. முடிக்க முடியாது. கரெக்ட். வீடே பிருந்தாவன் தான். இதே இதேமே கோயில் தான். இதே பில்கிரிமேஜ் அப்பப்போ போய்க்கலாம். ஓகே, எல்லாராலையும் விருந்தாவன் போக முடியாதாலும் பிரபுபாதர் புக்ஸை படித்தாலே போதும். ஓகே, வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் எனக்கு எது விட்டு போயிருக்கா? பாயிண்ட்ஸு ஏதாவது விட்டு போயிருந்தா சொல்லலாம். பாயிண்ட்ஸு இந்த கலியுகத்துல வந்து பகவானோட நாமங்களை கேட்பதும் அதை கூறுவதுமே மிக சிறந்ததா கருதப்படுகிறது. கரெக்டு. ஸோ அது ஒன்று தான் சொல்யூஷன் கலியுகத்தில், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் இருக்கா? we are puppet in the hands of puppet master. Correct. எது அவங்க மாற்றிடும், ஏத்திஸ்ட் எல்லாம் மாற்றிடும். பிரபுபாதர் வந்து சூன்யவாதி பாஷாத தேசதாரி தான் சொல்கிறோம். they will change. ஆமாம். நரசிம்மா. ஓகே, கிளாஸ் முடிச்சுக்கலாம். நரசிம்மா